ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த புதிய நாள் காலை வேளையில உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை உங்களை நடத்தி வந்தது போல இந்த நாளிலும் தேவன் அவருடைய கிருபையால் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாளில ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் பரடும் என்று யாக்கோப்பு யோசேப்பை ஆசீர்வதிக்கிற சூழ்நிலைகள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். யோசேப்பு ஒரு கனிதரும் செடியாய் இருந்தது போல, அது மாத்திரமல்ல அவன் நீரூற்றண்டையில கனிதரும் செடியாய் இருந்தான். அது மாத்திரமல்ல அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில ஆண்டவர் உங்களையும் என்னையும் கனி தருகிறவர்களாய், இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய், நீரூற்றண்டையில செழிப்பான பிள்ளைகளாய் அவர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இந்த வசனத்தோடு கூட உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இதை பார்க்கும் போது யாக்கோப்பு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை ஆசீர்வதித்த வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி யோசேப்பு இருப்பான் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனார் ஆசீர்வதிக்கிறார். இதுல ஒரு வசனம், அவன் கனி தருகிற செடியாய் இருக்கிறார். இந்த நாளில ஒருவேளை நன்மைக்காக உயர்வுக்காக காத்திருக்கிறவர்களா, இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையா, ஒரு கனி தருகிற வாழ்க்கை வாழ முடியவில்லையா, இல்ல ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லாமல் நீங்கள் இழந்து போய் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை கனி தருகிற செடியாய் மாற்ற விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட செடியாய் இருக்கும்? அது செழுமையான நீரூற்றண்டையில் இருக்கிற கனி தரும் செடியாய் உங்கள் வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கொடிகள் சுவரின் மேல் படரும். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த கால வேளையில தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்தி கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கனி தருகிற வாழ்க்கை வாழ உங்களை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களாய், நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதத்தை எடுத்து செல்லுகிற பாத்திரமாய், அநேகர் மெய்யாகவே தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார், அதனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்களை கனி தருகிற செடியாய் மேன்மையான வாழ்க்கை தருவேன் என்று இந்த கால வேளையில வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்கை நீங்கள் பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோசேப்புக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறியதை பார்க்கிறோம். அநேக சூழ்நிலைகள் யோசேப்பை ஆண்டவரா மனமடிவாக்குகிற சூழ்நிலைகள் வந்தது. தேவன் அவனோடு கூட இருந்து ஒரு கனி தருகிற செடியாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், தன் குடும்பத்திற்கு தன் சகோதரருக்கு ஆசீர்வாதமாய் யோசேப்பை நீர் உயர்த்தி வைத்தீர் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்பா, இந்த நாளில எங்களுக்கு அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை தாங்க நாங்க ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கை ஒரு கனி தருகிற வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு நன்மையான வாழ்க்கையா இருக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனம் எங்க வாழ்க்கையில பழிப்பதாக நாங்க ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீரூற்றண்டையில ஒரு கனி தருகிற செடியாய், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாய், ஒரு மேன்மை அடைந்தவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க உயர்த்துங்க நாங்க ஜெபிக்கிறோம். எந்த காரியத்தில் ஆசீர்வாதங்களை இழந்து இருக்கிறார்களோ, நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, அற்புதத்திற்காக எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ, வேலைக்காக, உயர்வுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட நன்மைகளால் அவர்களை நீங்க நிரப்பி ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். நீர் அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.